ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நம்ம கேம் பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டிபிஎஸ். ஆமாம், டிபிஎஸ்ல ஒரு 4 கில் அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று இந்த பாட்டு தாங்க. பாட்டை நம்ம அடிக்கிறப்ப அவ்வளோ ஃபீல் தான் இருக்கும். இந்த ஸ்பைடர் படத்தில் கூட ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அந்த ஃபீல் இருக்குங்க. உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து M4 தான் ஃபஸ்ட்டு கிடச்சி, நீ பார்த்தீங்க. ஆனால் M4 நம்பி நானும் பார்க்குறேன், M4 இல்லை. கடைசியில் பார்த்தா கிளிச்சு. இந்த பிஜிஎம்ஐ சத்தி வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தான் தெரியல. இவனுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ராவுன்னு டீச்சர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் அப்பப்போ எம்எஸ் போகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி போதா, அதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு பாட்டு, ஆனால் அந்த பாட்டு அடிக்கிறப்ப ஃபீலே தனி. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உங்களுக்கும் கூட தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு M4 எடுத்தாச்சு. இந்த M4 எடுத்துகிட்டு தாங்க இங்கிட்ட போவேன். எடுத்துகிட்டு திரும்புவேன், பார்த்தா வந்துடுவானு. சரி அதை விடுங்க, நம்ம மேட்சை கண்டினியூ பண்ணுவாங்க. எப்படி தான் வருவானுங்க, நம்மளை தூக்கி போட்டு வளர்ப்பானுங்க. அதெல்லாம் நடக்கிறது தானே. ஆனால் அதே மாதிரி அவங்களே நம்ம சில சமயம் தூக்கி போட்டு வளர்ப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். ஆனால் கடைசியில் அடிப்பானுங்க. பட் வந்து நம்ம அடித்த அடி வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்க, நம்ம டிபிஎஸ்ல வந்து நான் அடித்ததே இல்லை, யூஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் டிபிஎஸ் பிளேயராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துலலாம் நம்ம ஆள் வந்து ஒரு நாக்காயிடுவார். நம்ம ஆள் அவன் ஒருத்தனை தொட்டோன்னே எல்லாம் வந்துட்டானுங்க, குபு 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 வந்து குத்திப்பானுங்க. பாருங்க, ஒரே ரணகலாமா இருக்கும் இடமே. பறந்து போறானா யாரு, கீழே குதிச்சிடும். நானும் பார்க்குறேன், வெளியில் வருவானா டக்குன்னு ஒரு சமயம் வந்தான், போட்டாச்சு அவனை. சரி ஏறி போய் புஷ் பண்ணிடலாம் பார்த்தா மேலே இன்னொருத்தன் நம்ம அதை நாக்கு வச்சிடும். இப்போ ஆனால் டிபிஎஸ் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியுங்கன்னா எனக்கு வராது, சீரியஸாக தான். நான் எப்பயாச்சும் ஒரு நல்லா இருப்பேன் பார்த்தீங்களா. சிங்கிள் ஷாட் விழுந்துச்சுன்னா எய்ம் வேறு பக்கம் போகுது. இப்போ கூட பாருங்க, அடி புசுக்கு தான் விழுகுது. பட் அது உளுந்த பாடு இல்லை. இப்போ வெளியில் வருவான், ஒரு அடி விழுந்துடும், அவ்வளோதான் நாக்கு. இதான் நான் அழுத்த நல்லா இருக்குங்க, புச்சுக்குன்னு. பட் நம்மளும் யூஸ் பண்ண வராது. நீங்கள் ஷார்ட் கன் பிளேயரா கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் ஷார்ட் கன் பிளேயர்னு பார்ப்போம். நான் இந்த போய் வீட்டு மேலே ஏறுவேன், அவன் முன்னாடி தான் இருக்கான். நான் அவன் ஆனால் என்னை பார்க்கல, நான் பார்த்துட்டேன். இந்த ரைட் சைடில் போய் பீக் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் பாருங்க. நம்மளால் நாக் பண்ணிட்டு ஏறி அடிச்சிட்டேன், அவ்வளோதான். சரி அவனை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் குதிப்பான் பாருங்க. இப்போ குஸ்டானா இவனுக்கு வந்து விழுந்துராட்டி, அவ்வளோதான். நைஸ் ஷாட் இது. சரி இவனோட முடிச்சான் பார்த்தா அங்கே ஒரு பாட்டு. ஆனால் பாட்டு நிறையா வருதுங்க, கம்பெனி பாட்டுன்னு நினைக்கிறது. கம்பெனி பாட்டு இதுன்னா அதனால தான் நம்ம கேரியே ஏறுது. என்ன சொல்கிறது, பாட்டு இல்லைன்னா நம்ம பிஜிஎம்ஐ வாழ்வாதாரமே இல்லாமல் வரும் போல இருக்கு. இந்த இடத்துல 2 பேர் புஷ் பண்ணிடுறாங்க. இங்கே தான் இந்த சம்பவமே நடக்கும். சரி அடிச்சிடலாம் பார்த்தேன், பட் ஏறவன் புஷ் பண்ணவும் மாட்டேங்கானு. இப்போ வர என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பொறுமையாக நின்று நிதானமாக விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சரி அவங்க நம்மளை புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டுறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க ஒரே இடத்துல. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆயிடுது. நானும் சரி வருவானுங்க, புஷ் பண்ணுவானுங்கன்னு பார்க்குறேன், வர மாட்டேங்கிறானுங்க. ஆனால் ஒருத்தனுக்கு அடி பங்கமாக விடும். அடிச்சுட்டு திரும்ப அப்போதான் விழுவும் எனக்கு அடி. அந்த ஒருத்தனை அடிச்சிருந்தேன்னா அந்த இடத்துல வைப்பாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. இவன் தான், இவனை அடிச்சுட்டு இப்படி திரும்புவேன், அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டேனா. சரி திருப்பி போகலான்னு பார்த்தேன், இப்படி போயிட்டு திரும்ப ஒரு மொழி இன்னொருத்த வந்துட்டான். சரி கவர் எடுக்கலாங்க, ஒரு மொழி அடிச்சிட்டான். அவனும் பார்த்தீங்களா உட்காந்துருந்து எந்திரிச்சு வர்றான்.
அதான் நண்பா நம்ம யாருன்னு காட்டலாம் பார்த்தா அவனை யாருன்னு காட்டி விட்டானே, அடிச்சு விட்டானே வா. சரி அதை விடுங்க, அடுத்த மேட்சை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது இந்த டிபிஎஸ், அது தலைவர் சொல்லுவார்ல, டிவிகேடா அப்படின்னு ஒரு வெறியா சொல்லலாம்னு நம்மளும் டிபிஎஸ் நான் சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன். பட் அது நான் அது நம்ம போச்சு. Awesome. இந்த மேட்ச் வந்து என்ன ஆச்சுன்னா பாதியிலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். 5 கிளிலேருந்து 5 கிளிலேருந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே, அது என் மாமாவை அடிச்சிடும், அடிச்சுட்டு என்னைய வந்து அடிக்க வரும். அப்போ நான் அவன் வந்து அடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா தேய்ச்சிட்டு அப்புறம் மேட்சை கண்டினியூ பண்ணோம். சரி. Awesome. Fall back to Thanks. safe zone. நான் 3 பேர் அடிச்சுட்டு ஸ்குவாடை ஒயிட் பண்ணிட்டு மேட்சை கண்டினியூ பண்ண ஒரு வெறி இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த வெறி எப்படி சொல்கிறது, உள்றக்கே ஒரு பூஸ்ட் இறக்கின மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா கையால் முளைச்ச மாதிரி இருக்கும் அந்த மேட்ச்லேயே. ஏன் வந்தாலும் அடிச்சிடலாம்டா அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தா Awesome. இங்கே நீங்கள் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? சரி, நம்ம இப்போ பறந்து போகலாம் வாங்க. ஆனால் அந்த வின்ஸும் ஒஸ்ட்டுங்க, பறந்து போனாங்க வேற. இங்கிட்டு போனால் ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் ஸ்பீடாக இறங்குது. அந்த மாதிரி சரி, கொஞ்சம் வின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக சருன்னு போகிற மாதிரி பறந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. என்னது சென்சிட்டிவிட்டி நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்னோட சென்சிட்டிவிட்டியை நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் வேறு ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன், அவ்வளோதான். Marked a location. அதே மாதிரி இது வந்து வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்துருக்கும், நான் மறந்துட்டேன். நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்மலாம் வளர்ந்து வர சேனல், நிறையா பார்க்கணும், வளரணும். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சா முடியும், பார்த்துக்கங்க. Watch out. நீங்கள் நினச்சா நம்ம மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி வளரலாம். எங்கள் ஸ்குவாடும் வெளியில் தெரியும், ஓகே? பார்த்து பண்ணி விடுங்க. சரி வாங்க, நம்ம மேட்ச் உள்ள போகலாம். மேட்சை கண்டினியூ பண்ணுவோம். எப்போதுமே நான் தாங்க இறங்கி புஷ் பண்ணி எல்லாம் ஏறி அடிப்பேன். Form up on பட் me. இந்த தடவை என்னன்னு தெரியல, எங்கள் டீம்மேட்லாம் வெறி ஆயிட்டாங்க. இல்லை எப்போதும் நீங்கள் தான் அடிப்பீங்களா, இல்லை நாங்கள் அடிக்க மாட்டோமா, இந்த தடவை நாங்கள் அடிக்கிறோம், நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் அடிச்சிட்டார். லாஸ்ட்டுக்கு இல்லை எனக்கு வரும் நினச்சேன். பட் நான் ஏறி அடிக்க முடியும், என் டீம்மேட் அடிச்சிட்டாரு. பட் எனிவே அது நம்மளுக்கு சாதகம் தானே, சிக்கன் என்ன கிடச்சாச்சு, அது போதும் நம்மளுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை என் பண்ணிக்கலாம்.